அகிலத்தை படைத்த தந்தை, வார்த்தையில் மனு உருவெடுத்த மகன், மறைந்து நம்மை இறைப்பதம் வழிநடத்தும் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பால் உலகம் படைத்து அதை அன்பாலே அரவணைத்து ஆளும் எம் அன்பின் நிறைவா, நீர் படைத்த இயற்கை எங்களுக்கு பாடம் கற்பிக்கிறது. உமது அளப்பெரிய கருணையை உணர்த்துகிறது. நீர் உருவாக்கிய சிறு விதை மண்ணில் மடிந்து தனது உருவத்தை இழந்து வேறொரு மாற்றத்தினை எதிர்கொள்ள தயாராகிறது. அதாவது அழகிய மரமாக, மணக்கும் பூவாக, உண்ணும் காய் கனியாக என சில மாற்றத்தினை யாரும் அறியாத நேரத்தில் உமக்கு மட்டும் விளங்கும் அந்த இனிய பொழுதில் புலப்படுத்துகிறது. அதேபோல் உம் மகன் இயேசுவை இவ்வுலகிற்கு பரிசாக தந்தீர். அவர் தமது செயல்களால், சொல்லால், உறவால், பகிர்வால் தெரியாத உம் கருணையை, அன்பை, மன்னிப்பை உலகில் உள்ள அனைவருக்கும் வெளிப்படுத்தி உம் மகிமையின் சிறப்பை உணர வைத்தார். உம் அளப்பெரிய அன்பிற்கு எம்மையே சரணாகதியாக்கி உனது உறவில் நிலைத்து உம்மையே எம் வாழ்வில் எந்நாளும் அனுபவித்து மகிழ ஆசை கொள்கிறோம். இறைவா, அனைத்தையும் கடந்து அனைத்திலும் நிறைந்த உம்மை மனம் பொங்க வாழ்த்துகின்றோம். படைத்த தந்தையின் அன்பே நமக்கு துணை, நமக்கு துணை. அன்பும் உண்மையும் ஆகியவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கண்மணி போல் நம்மை காக்கும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கலங்காதே என்று தேற்றும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. மறைந்த வாழ்வின் மகிமை நம் கனிவான சொல்லில், மறை வாழ்வின் உன்னதம் நம் வாழ்வின் செயலில், மறை வாழ்வின் மகிமை நம் இறைவனின் உறவில். ஆம் அன்பு சகோதரிகளே, இன்று சபையின் 2வது பாதுகாவலரான புனித வளனாரின் 7வது நவநாளை சிறப்பித்து கொண்டாடி மகிழும் இந்நாளில் அவரை போல் வாழ்வின் இறுதி வரையிலும் இறை திட்டத்திற்கு செவிமடுத்து அதை ஒவ்வொரு சூழலிலும் செயல்படுத்தி இறையாய் வாழ்வோம். சாதாரண மனிதர் மாமனிதர் தன் வாழ்நாளில் பிரபலமான செயல்களை, புகழ்பெற்ற செயல்களை செய்ததாக கூறவில்லை. ஆனால் உயர்ந்த மனிதர் எப்போதும் தனது சொல் செயலில் நேர்மை, அன்பு, கருணை
ஆகியவற்றை கொண்டவர்தான் நம் புனித சூசை தந்தை. இறை திட்டத்தை ஏற்று கடமையை கண்ணாக கொண்டு செய்யும் செயல் வெளி உலகிற்கு தென்படாமல் தொடுவது எல்லாம் பொன் போல் என பல சூழலில் புடமிடப்பட்டு இன்று உலகமே போற்றும் வீரராக உயர்ந்த புனிதராக விளங்குபவர் நம் புனிதர். அவரை பற்றி பேசாத தூதர்கள் இல்லை, பேசாத புனிதர்கள் இல்லை. புனிதர்களுக்கெல்லாம் புனிதராக, அன்னை மரியின் புரிதலுக்குரிய காவலனாக, இயேசுவின் மகிழ்வுக்குரிய தந்தையாக தனது வாழ்வால் சொல்லால் உலகிற்கு காட்டியவர் நம் சூசை தந்தை. இவரது வாழ்வை போற்றுவது, புகழ்வது, பேசுவது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். குழந்தை இயேசுவை காப்பாற்றுவதற்காக எகிப்திற்கு தப்பி ஓட சொல்கிறார் ஆண்டவரின் தூதர். ஏரோது காலமாகும் வரை தூதரின் செய்திக்காக காத்திருந்தார் நம் புனிதர். எகிப்திற்கு மேற்கொண்ட பயணமானது அவரை அகதியாகவும் மறைந்த வாழ்வையும் மேற்கொள்ள வைத்தது. இதையும் கடவுளின் திட்டம் என உணர்ந்து அமைந்த மனநிலையில் ஏற்றுக்கொள்கிறார். உடலில் ஆற்றல் இருப்பது போல் நம் மனதிலும் ஆற்றல் உண்டு. இந்த ஆற்றல் கண்ணுக்கு தெரியாது என்றாலும் உடலின் ஆற்றலை விட பல மடங்கு வலிமையானது. ஆம், நம் புனிதரும் அத்தகைய வலிமையை கொண்டு இயேசுவை நன்கு வளர்த்தெடுப்பதிலும் அவரின் கொள்கைகளை, குறிக்கோளை சுட்டி காட்டுவதிலும் ஆர்வமுடன் இருந்தார். தன்னை பற்றி பெருமை பாராட்டாது தந்தை கடவுளின் குரலுக்கு செவிமடுத்து தனது வாழ்வின் மூலம் அவரை உலகெங்கும் சுட்டிக்காட்டி அவரது புகழ் பரப்புவதே தன் வாழ்வில் கிடைக்கும் மாபெரும் பரிசு என்ற சிந்தனையோடு வாழ்ந்தார். உன் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்ற இறை வார்த்தையை தன் வாழ்வில் வாழ்ந்து காட்டினார். இவ்வுலகம் தரும் பெயர், புகழ், பட்டம் என எல்லா சிறப்புகளையும் தன் வாழ்வில் ஏற்க மறுத்து எளிமையான உள்ளத்தோடு மனதில் உள்ள மாற்றத்தை திறந்த மனதுடன் வரவேற்று இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார். இதன் வழி மறைவாழ்வை தன் வாழ்வில் பெரும் செல்வம் எனவும் மறைவாக செய்யும் நன்மைக்கு விண்ணுலகில் கைமாறு உண்டு என்பதை தனது செயலில் வெளிப்படுத்தி புண்ணிய வாழ்வின் புனிதரான வளனாரை போற்றுவோம். மகிழ்வோடு பண்ணிசைத்து போற்றிடுவோம், மாவளன் நாமம் வாழியவே. இறைவனின் திருவுளத்தை இகத்தினில் ஏற்றுக்கொண்டீர். இறைமகன் புவித்தவழ மாமரி காவலானி. இறைவனின் திருவுளத்தை இகத்தினில் ஏற்றுக்கொண்டீர். இறைமகன் புவித்தவழ மாமரி காவலானி. பணிவாக உந்தன் பதம் நாடி வந்தோம், பணிவாக உந்தன் பதம் நாடி வந்தோம். கனிவோடு எம்மை வழி நடத்தும், கனிவோடு எம்மை வழி நடத்தும். மகிழ்வோடு பண்ணிசைத்து போற்றிடுவோம். அனைத்திலும் நிறைந்தவர், அனைவரின் அசைவையும் அறிந்தவர் நம் கடவுள். அவருக்கு மறைவானது என்று எதுவும் இல்லை. ஆண்டவரின் ஞானமும் இருப்பும் வலிமையும் நம்மை முழுமையாக்குகிறது என்ற உணர்வோடு தாயின் கருவிலே நாம் உருவானதையும் பூமியின் ஆழ்பகுதியில் நாம் உருப்பெற்றதையும் அறிந்த
நம் இறைவனுக்கு நம்மையே அர்ப்பணிப்போம். நம் புனிதரின் புனிதமான வாழ்வைக் கண்டு இறைவன் மகிழ்வு கொள்கிறார். இதோ உத்தம நீதிமானாய், உழைப்புக்கு சொந்தக்காரராய், எளிமைக்கு முன்னோடியாய், கற்புக்கு பாதுகாவலராய், பொறுப்பில் உன்னதராய் வாழ்ந்து நம் மாபெரும் இயேசுவின் அன்பினை பாரெங்கும் பரப்ப தன் வாழ்வின் ஒவ்வொரு செயல்கள் வழியாக அமைதியுடன் வெளிப்படுத்துகின்றார். அத்தகைய மறைவான புண்ணியங்களை செய்த நம் புனிதரை இறைவன் தன் திட்டத்திற்கு தேர்ந்து கொள்கிறார். நான் என்றென்றும் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியும் அளிக்கிறார். அன்பு சகோதரிகளே, நம் புனிதரிடம் நமக்கு தேவையான வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றுத்தர அவர் அருளை வேண்டுவோம். புனித சூசையை வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையை வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை வளர்த்தெடுத்த உத்தம சூரியனான எம் புனிதரே, இவ்வுலகில் உள்ள அனைத்து குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகள் எல்லோரும் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து தனது ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணித்து வெற்றியின் கனிகளை அனுபவிக்கவும் சிறந்த தலைவர்களாக உருவாகிடவும் தேவையான ஆற்றலை பெற்றுத்தர உமது அருளை வேண்டுகிறோம். புனித சூசையை வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவை பத்திரமாக பாதுகாத்த எம் புனிதரே, சிறு குழந்தைகளுக்கு எதிரான ஆபத்துக்கள், வறுமை, அன்பற்ற நிலை போன்ற சூழலிலிருந்து பெற்றோர்கள் அவர்களை கவனமுடன் பராமரித்து மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திடவும், அவர்களில் குடியிருக்கும் இறைவனை அறிந்து வழிநடத்திடவும் உமது அருளை வேண்டுகிறோம். புனித சூசையை வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரின் வார்த்தைக்கு செவிமடுத்த எம் தாதையரே, இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிர்களும் இறைவனின் வார்த்தைக்கு அமைந்த மனதுடன் செவிமடுத்து அவரின் சொல்லை செயலாக்கி இறை திருவுளத்தை தன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அன்பின் சாட்சியாய் விளங்கிட உமது அருளை வேண்டுகிறோம். புனித சூசையை வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைவாழ்வின் மகிமையானவரே, எம் வளனாரே, உம்மை போல் சிறந்த பண்புகளை எமதாக்கி அதில் 100 மடங்காக பலன் தந்து மறைவாழ்வின் மகிமையை துறவிகளாகிய எங்கள் வாழ்விலும் உணர்ந்து அதில் என்றென்றும் நிலைத்து நின்று இறைவனுக்கு உரியவர்களாய் வாழ்ந்திட உமது அருளை வேண்டுகிறோம். புனித சூசையை வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை திட்டத்தை வாழ்வாக்கிய எம் புனிதரே, துன்பத்தில் வாடும் மக்களுக்கு இயேசுவின் வார்த்தையை வெளிப்படுத்தி அவரின் உடனிருப்பில் ஆழ்ந்து மகிழ்வான வாழ்வில் என்றும் வழிநடந்து இறையின் கருவிகளாக உருமாறி துன்பத்தில் உள்ள இன்பத்தை கண்டுகொண்டு என்றும் நன்றியின் மனநிலையில் வாழும் அருளை பெற்றுத்தர உம்மை வேண்டுகிறோம். புனித சூசையை வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையை வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் புனிதரின் இதயத்தில் சாய்ந்திருக்கும் இறை இயேசு உற்று கேட்கும் செவிகளோடு
அவரின் இதய பரிந்துரைகளை அறிந்து நம் புனிதரின் இதயத்தில் சாய்ந்திருக்கும் இறை இயேசு உற்று கேட்கும் செவிகளோடு அவரின் இதய பரிந்துரைகளை அறிந்து அதை விரைவில் நிறைவேற்றுவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஒரே மனதோராய் இறைவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் இணைவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மனுக்குல மீட்புக்காக உம் திருமகன் இயேசு மனு உருவாக திருவுளம் கொண்டீர். உமது திருமகனும் உமது திருவுளம் நிறைவேற தன் இறை தன்மையை வலிந்து பற்றி கொள்ளாமல் மனிதனாக அடிமையின் தன்மை பூண்டு சிலுவை சாவுக்கு தன்னை கையளித்தார். அதைப்போல் நீர் பரிசாக கொடுத்த எம் புனிதரின் வாழ்வும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற மறை உரையாக தன் இருந்த இடத்தில் வாழ்ந்து மறை வாழ்வின் மகிமைக்கு எடுத்துக்காட்டாய் உள்ளவர் நம் சூசை தந்தை. எங்கள் வளனாரே, நாளும் உம்மை போல் இறைவனின் குரலுக்கு எப்பொழுதும் விழிப்போடு இருந்து செயலாற்றிடவும், ஆதரவு அற்றவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அன்பிற்கு அடித்தளமாய் இருக்கவும், என்றென்றும் இறையில் கரைந்து இறை இயேசுவை கையில் ஏந்தி நிற்கும் கருவிகளாக உருமாறிடவும், உமது வாழ்வினை எங்களின் வழியாக மாற்றிடவும், என்றென்றும் நீர் இறைவனிடம் கொண்டுள்ள அளவறியா அன்பினை உணர்ந்து உளம் மகிழ்ந்து உமது ஆசீரை வேண்டுகிறோம். ஆமென். பாதுகா